ஹாய் ஹலோ செல்லம் எப்படி இருக்கீங்க? எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸோட OT4F ஆனால் என்ன வேலையை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பக்கம் தாங்க பார்த்துட்டு வந்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து பின் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் எதில் விட்டு வந்திருப்போம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜின்னுக்கும் வந்துட்டு ஷாவுக்கும் வந்துட்டு மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஜின் ஷா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களோ அதை விட ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஜின் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடச்சிருச்சு, ஷா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். ஸோ ஆரத்திலாம் எடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம ஷா ஜின்னோட ஒய்ஃபாக அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. எவ்வளோ டைம் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. பட் இப்போது ஜின்னோட ஒய்ஃபாக வந்துட்டு அவங்க உள்ளே வராங்க. உள்ளே போயிட்டு நேராக பூஜை ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அண்ட் வந்து அவங்களோட வீட்டோட விளக்கு இருக்குல்ல, ஸோ வந்து பூஜை ரூமில் இருக்கும்ல, ஸோ அதை வந்து விளக்கு ஏற்ற சொல்கிறாங்க. நம்ம வந்து ஷாவை அவங்களுமே விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே அந்த பூஜை ரூமை பார்க்கும்போது ஒரு நாள் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து இந்த விளக்கு ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமே நினச்சிருப்பாங்க. ஃபைனலாக அந்த டேவும் வந்துடுச்சு. அவங்க அவ்வளோ சந்தோஷமாக அப்படி கண் நிறைய அவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படி கண்ணெலாம் கலங்கி அப்படியே வந்துட்டு அந்த விளக்கு வந்து ஏற்றுறாங்க. ஏற்றினதுக்கப்புறம் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து ஷாக்கு அவ்வளோ சந்தோஷம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பாலும் பழம் கொடுக்குறது அண்ட் வந்து பூப்பந்து வச்சு விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டி வந்துட்டு கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரே பானைக்குள்ளே வந்துட்டு அந்த மோதிரத்தெல்லாம் போட்டு அந்த மோதிரத்தை எடுக்க சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு ஒவ்வொரு கேம்ஸுமே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜின்னும் ஷாவும் தான் ரொம்ப நல்லா ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கேமை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்ம பசங்களாம் இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து போட்டு செம்மையாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஷாவை தான் நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு சும்மாவே உன் மாமா கையை விட மாட்டேன், இப்போல்லாம் சொல்லவே வேணாம், உங்கள் மாமா கையை பிடிச்சிட்டே தானே இருக்க போகிற அப்படின்னு செம்மையாக போட்டு ஷாவை செம்ம கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் அந்த டே போதும். ஸோ அப்படியே நைட் டைமு ஸோ வந்துட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் வந்து தனியாக தான் ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. அதாவது ஜின்னி அவங்களோட வீட்டில், ஷா வந்து அவங்களோட வீட்டில். பிகாஸ் வந்து ஜாதகங்களாக பார்க்க வந்தோடனே கல்யாணம் நடந்திருக்கும். ஸோ வந்து அதனால் வந்து 2 பேரும் தனியாக ஸ்டே பண்ணுங்கள், அது இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து தனியாக ஸ்டே பண்ண வச்சுருந்துருப்பாங்க. ஸோ வந்து ஷா வந்து அவங்களோட ரூமில் நிம்மதியாக தூங்குறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு ஜின் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும், ஜின் வந்து நம்மளோட ஹஸ்பண்டாக இருக்கணும், அவ்வளோதான், அது மட்டும்தான். ஸோ அதுவே நடந்ததுக்கப்புறம் வேறு என்ன வேணும் உங்கள் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு அவங்க நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து ஜின்னுமே ஸோ அவருமே வந்துட்டு இந்த கல்யாண டென்ஷனு அண்ட் வந்து இந்த கல்யாணம் இருக்குல்ல, அவருமே தூங்கியிருக்க மாட்டார். அவருமே நல்லா தூங்குறாரு. நைட் ஃபுல்லாகவே இப்படி தான் வந்துட்டு அந்த ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜின்னு தான் அவசரமாக எழுந்திரிச்சு டைம் பார்த்தா வந்துட்டு ஒரு 4:30 அந்த மாதிரி தான் இருக்கும். வேகமாக எழுந்திருக்காங்க. வீட்டுக்கு வெளியே பார்த்தா வந்துட்டு அந்த ரூமுக்கு வெளியே வந்து ஹால் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் படுத்துருக்காங்க. வந்துட்டு ஐயோ எல்லோரும் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா போயிட்டு டக்குன்னு வந்துட்டு குளிச்சுட்டு நான் மேலே வந்துட்டு அவரோட அவுட்ஃபிட் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அவுட்ஃபிட் வியோ பண்ணியிருக்காரு. அந்த ஷர்ட்டும் வந்துட்டு வேஸ்ட்டும் வியோ பண்ணிவிட்டு அவர் அப்படியே வந்துட்டு அவர் கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அப்படியே யார் மேலேயும் வந்துட்டு பட்டுறாங்க. அப்படி மெதுவாக நடந்து போகிறாரு. பிகாஸ் வந்து எல்லோரும் படுத்துருக்காங்க. யார் மாதிரிலாம் அது கால் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், இல்லை எந்திரிச்சிட்டு எங்கே போகிற நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்துட்டு அப்படி மெதுவாக நடந்து வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு சரி ஷாவோட வீட்டில் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா அங்கே அதுக்கு மேலே ஷாவோட வீட்டில் ஃபுல்லாக படுத்து கிடக்குறாங்க. ஐயோ எங்கேயுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக வந்துட்டு ஷாவோட ரூம் வரையும் போயிட்டோம். ஷாவோட ரூம் வந்து ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஓப்பனில் இருக்கோம். டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு ஷா ஷா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எந்திரிட்டி இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் நல்லா டைலில் தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி சொன்னால் இங்கே பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா அப்படி ஷாவை உட்கார வைக்கிறாரு. ஷாவை உட்காந்துட்டு மாமா என்ன இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன், கிளம்பிட்டேன், உனக்கு டயர்டா இல்லையா, அம்மா எங்கே போகிற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. எங்கே போகிறேன்னா இல்லை எங்கே போகிறோம். ஜின்னா ஷாவை எழுப்பி சீக்கிரம் போ போய் குளிச்சுட்டு வந்துடு, இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு இருக்குது, இதை போய் மாற்றிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா ஷாவை பிடிச்சி அப்படி வந்துட்டு பாத்ரூம்குள்ளே தான் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஷாவா கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்கே போகிறோம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு போய் சீக்கிரவா நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா அப்படின்னா வந்துட்டு அப்படி வெளியே போயிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஷாவுமே அதே மாதிரி தான் குளிச்சு முடிச்சுட்டு ஸோ வந்துட்டு நம்ம ஜின் வந்து சொல்லி கொடுத்துருப்பார் இல்லையா ஒரு பாக்ஸ், அதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்துட்டு ஜுவல்ஸ் தான் இருக்குது. ஸோ சாரீ அண்ட் தென் வந்து அவங்களுக்கு வந்துட்டு பேங்கிள்ஸு, அப்புறம் இயரிங்ஸ், மல்லிகைப்பூ, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் எடுத்து வியோ பண்ணிவிட்டு அவங்களுமே வந்துட்டு அப்படியே வந்து கண்ணாடி முன்னாடி பார்க்குறாங்க. அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஐயோ என் மாமா நான் கேட்காம வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே வந்துட்டு எதுவாக சத்தமே இல்லாமல் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம வந்து ஜின் வந்து அப்படியே வந்து பைக்கில் வந்துட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாசிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷாவை பார்த்தோன்னே அவ்வளோதான் ஸ்டேர் ஆகிட்டார் மனுஷன். அவ்வளோ அழகாக இருக்காங்க. நம்ம ஷா பக்கத்தில் வந்தோடனே நீ ரொம்ப அழகாக இருக்குடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. என்னம்மா நான் கேட்காமையே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா வந்து சொல்ல அவ்வளோதான் நம்ம ஜின்னுக்கு உன்னை போய் சொன்ன பாரு வந்து ஏறி தொலைடி டைம் வேறு ஆயிடுச்சு, அவனாவது வந்துக்கு போகிற தொலைஞ்சிட போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து
ஜீன் வந்து சொல்லவும் சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு வண்டியில் ஏறிக்கிறாங்க. அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம். அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்கள் மாமா போகிறோம் எங்கள் மாமா போகிறோம் எங்கள் மாமா போகிறோன்னு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வெளியே போகிறாங்க இல்லையா, அதனால எங்கே போகிறோம் எங்கே போகிறோன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வெளியே போகிறனால நம்ம வந்து ஜீனு தான் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, டக்குன்னு போயிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணுறாரு. இன்னும்மா கோச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் ஆப்போசிட்டில் வந்து அவர் எங்கே கூப்பிட்டு வந்திருக்காருன்னா அந்த விநாயகர் கோயில் இருக்கும் இல்லையா, அங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ விநாயகர் கோயில் அதாவது அந்த மரத்துக்கு கீழே ஒரு குட்டி விநாயகர், ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஊருக்கு வெளியே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கோவில் தான். ஸோ வந்துட்டு அங்கே வந்து பார்த்தா நம்ம பசங்களும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து மாமா கோயிலுக்கா கூப்பிட்டு வந்து, ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணா வேகமாக போயிட்டு நம்ம வந்து யூனான் வந்துட்டு நிவி கிட்ட வந்து ஸ்வீட்டி கிட்டலாம் போயிட்டு, நீங்களும் எங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்களாம் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், புது பொண்ணு வர தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்னடி ரொம்ப வெக்கப்படுற போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சும்மா இருங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஜின்மே வந்துட்டு போயிட்டு நிற்கிறாரு. என்னடா இவ்வளோ லேட்டு, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், 4 o'clockலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்டா, மணி பாரு 5 மணி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து பசங்களாம் திட்டிகிட்டு இருக்காங்க. நான் என்னடா பண்ணுவேன், சுற்றி ஆளுங்க, நீயே பார்த்தல வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் தாண்டி இவ்வளோ கூட்டிகிட்டு வர வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி சரி யாரும் எந்திரிக்கலன்னு கேட்கும்போது அதெல்லாம் யாரும் எந்திரிக்கல, எந்திரிச்சாலும் பிரச்சனை இல்லை, என் பொண்டாட்டி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொண்டாட்டி நடத்து நடத்து அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆரம்பலாம் கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்து பசங்க கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு இங்கே தாண்டா ஒரு ஹாஃப் அன் ஹவராக ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட காஸ்ட்யூமே நான் வந்து ஷோ பண்ணுறேன். நம்ம வந்து வந்து நார்மலாக பேண்ட் ஷர்ட் வியோ பண்ணிக்காங்க. நம்ம வந்துட்டு யூனா வந்துட்டு ஆஃப் சாரி ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா. ஸோ வந்து பூலாம் வச்சுட்டு வலையெல்லாம் போட்டு செம்ம அழகாக இருக்காங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து ஷுகாவுமே வந்துட்டு பேண்ட் ஷர்ட் வியோ பண்ணிக்காங்க. நம்ம வந்துட்டு நிவியுமே அதே மாதிரி தான் லைட்டாக சின்னதாக பேங்கிள்ஸ் ரிங்கா அந்த மாதிரி தான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ தென் வந்து நம்ம வந்து ஸ்வீட்டி பார்த்தோம் அப்படின்னா சுடி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. ஃப்ரீகார்லாம் விட்டுட்டு அப்படி வந்து நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்து ஜேகே அதே மாதிரி தான் பேண்ட் ஷர்ட் வியோ பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லாரோட காஸ்ட்யூமே நான் ஷோ அப் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்துட்டு ட்ரெஸ்லாம் வியோ பண்ணிட்டு அப்படி வந்து நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம வந்து நிவி தான் சரி சரி பேசிகிட்டே இருக்காது, 4 ஆயிடுத்து சாமி கும்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா 1 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா, அதனால சாமி கும்பலான்னு சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. எல்லாருமே அவ்வளோ நிம்மதியாக ஒரு ரிலாக்ஸாக வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. ஒருத்தரோட ப்ரேயர்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஆரம்போட ப்ரேயர்ஸ் இவனா எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்கணும், அவளோட சிரிப்பு மறுபடியும் அவள்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் ப்ரே பண்ணுறாரு. நம்ம யூனா யார் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, அந்த பிஸ்னஸை நீங்கள் தான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து ஷுகா நிவி நல்லா இருக்கணும் அப்படின்னு ப்ரீ பண்ணுறாரு. அதே மாதிரி தான் நிவியும் ஷுகா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி தான் ஸோ வந்து ஜேகே வந்துட்டு எப்போவுமே ஏன் கூடயே இருக்கணும், அவர் ஏன்னா ரொம்ப வந்துட்டு லவ் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நானுமே அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன், எங்களை வந்து கடைசி வரை இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி வந்துட்டு ப்ரே பண்ணுறாங்க. நம்ம வந்து ஜேகே தான். ஸோ வந்துட்டு ஸ்வீட்டி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அவள் வந்து படிப்பில் ரொம்ப பெரிய வந்து இடத்துக்கு வரணும், அவள் படிப்பில் ரொம்ப வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி தான் வந்துட்டு பசங்க ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து வந்துட்டு நம்ம வந்து ஷான் வந்துட்டு ஜின்னை காமிச்சோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் ரொம்ப நன்றி சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை இல்லையா, அது கிடச்சதுக்கு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்றி சொல்லிகிட்ருக்காங்க. ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் ஸோ வந்துட்டு சரி மாமா போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் வந்திருப்பாங்களே, அதனால் போகலாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இன்னடி போகலான்னு கேட்குற, இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஷுகாவை பார்த்து எங்கடா அப்படின்னு கேட்கும்போது நான் என்கிட்ட இல்லை ஆரம் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பம் வந்துட்டு என்கிட்ட இல்லை ஜேகே தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லவும் ஐயோ ஆமாம் நான் கார் மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா வேகமாக போயிட்டு கார் மேலே வந்துட்டு அவர் என்ன பண்ணா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு அந்த பாக்ஸை வச்சு. அந்த இது வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படி வச்சுட்டு வந்திருப்பாரு. சரி இவங்க வந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை நம்பி தாண்டா ஒரு பொருளை கொடுக்கணும், என்னடா கேஷுவலாக வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. விட்டு இந்த ஊரில் பிளாட்டினத்துக்குலாம் அவ்வளோ வேல்யூலாம் கிடையாது, அதனால பிரச்சனை இல்லை, தங்கமாக இருந்தால் தானே காண போகும், இதெல்லாம் காண போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணார். பார்த்தா அவளுக்குள்ள பிளாட்டினம் வந்துட்டு இருக்குது. ரொம்ப வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ரிங்கு. ஸோ வந்துட்டு 2 ரிங் இருக்கும், கப்பிள்ஸ் ரிங் மாதிரி. ஸோ அந்த 2 ரிங் இருக்குது. நம்ம வந்துட்டு ஜின்னு தான் வந்துட்டு ஷா கிட்ட எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரிங்கை வந்துட்டு எடுக்க சொல்கிறாரு. அவர் ஒரு ரிங்கை எடுத்துருப்பாரு, அவங்க ஒரு ரிங் எடுத்திருப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் எதுக்கு மாமா இது அப்படின்னு கேட்கும்போது அதுவா நீ இந்த மேரேஜ் வந்துட்டு ரொம்ப அவசர அவசரமாக நடந்துச்சு, தாலி கட்டினது எல்லாமே. பட் இந்த நிமிஷம் நான் உனக்கு இந்த ரிங்கை நான் போட்டு விடணும்னு நினச்சேன், அதுக்காக தான். எப்போவுமே இந்த தாலி எப்படி உன் கூடயே இருக்கோ அதே மாதிரி இந்த ரிங்கும் உன் கூட இருக்கும், அதே மாதிரி நானும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஷாவோட ஹேண்ட்ஸை அப்படியே வந்துட்டு
பிடிச்சி அந்த ரிங்கை வந்து வியர் பண்ணி விடுறாரு. ஷாக்கு அவ்வளோ சந்தோஷம். ஷாக்கு கண்ணெலாம் கலங்குது. அப்படியே ஷாவுமே அதே மாதிரி தான், கண்டிப்பாக மாமா உன்னை நான் எப்போவுமே விட்டுற மாட்டேன் மாமா, நீ என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ரிங்கை வந்துட்டு நம்ம வந்து ஜின்னுக்கு வியர் பண்ணி விடுறாங்க. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஷா தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மாமா வந்து கூப்பிட்டு வருவார். ஸோ வந்து கோயிலுக்கு வந்துட்டு ரிங்லாம் மாற்றி விடுவார். ஜஸ்ட்டு கல்யாணம் பண்ணியிருப்பார் போல், நம்ம வந்துட்டு அழுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த ஒரு ஒருத்தல் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஷா மனசில். பட் இந்த செகண்ட் அந்த ஒருத்தல் எல்லாமே போயிடுச்சு. என் மாமா என்னை உண்மையாகவே பிடிச்சதா கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு. நம்ம வந்துட்டு ஷா வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அவங்க அப்படி சைடாக ஹக் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஜின்னுமே சரி விடு அழாதடி இதுக்கடி அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படி கண்ணீர்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்க மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு வார்த்தையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க கேர்ள்ஸும் பாய்ஸும். சரி சரி டைம் ஆகிடுச்சு, இப்படியே நின்றுட்டு இருக்க வேணாம், ஆல்ரெடி வீட்டில் வந்துட்டு பாட்டி வேறு இருக்குது, திட்ட போது வாங்கினடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுகா கூப்பிட, என்னடா இந்த ஊரில் வந்துட்டு வாழவே ஆரம்பிச்சிட்டா, என்ன யார் யார் என்ன சொல்லுவாங்கன்னு கரெக்டாக சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம் வந்து சொல்கிறாரு. ஆமாம் அந்த பாட்டி உங்களெல்லாம் விட்டுரும், என்ன தாண்டா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கு, ஏதோ நான் தான் உங்களுக்கு கூப்பிட்டு போய் கெடுக்கிற மாதிரி வந்து தொலைங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து சுகா வந்துட்டு கூப்பிட்றாங்க. எல்லாருமே காரில் தான் போகிறாங்க. இந்த சைடு ஜின்னு ஷாவும் தான், நீங்கள் போங்கடா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப அப்படியே வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு பைக் ஓட்டிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டு உள்ளே வராங்க. அது ஒரு வாட்டி கொஞ்சம் விடிஞ்சிருச்சு இல்லையா, அது கிராமத்து சைடு தான் வந்துட்டு சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்களே வயசானவங்களாம். அந்த காலையில் எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கொலை போடணும், சாமி கும்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, அதனால எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு விசேஷ வீடுங்கும் போது அவங்களுமே எந்திரிச்சிருப்பாங்க. ஒருத்தர் எந்திரிச்சு எல்லாருமே எந்திரிச்சிருப்பாங்களா, எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. இவங்களாம் அப்படியே வந்துட்டு வராங்க. ஊருக்குள்ளே வந்தது கூட தெரியாமல் ஜின்னு ஷாவோ அப்படி கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சு பேசிட்டே வராங்க. பசங்களாம் வந்துட்டு என்னடா எதுக்கு எல்லாரும் ஊருக்காரவங்களாம் நம்மளை எப்படி வந்து கேவலமாக பார்க்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசுகிறாங்களே, இதுக்குடா நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள காருக்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்மளை பற்றியெல்லாம் பேசலை, கொஞ்சம் அப்படியே வந்துட்டு வெளியே பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. திரும்பி பார்த்தா வந்துட்டு இவங்க 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு கதைக்காயாக பேசிகிட்டு இருக்காங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்களா, அதனால தான் போல் வந்துட்டு அந்த மாதிரி சிரிச்சு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு எனக்கு பாரு நாளே வா எங்கேயும் வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இங்கே பாரு எப்படி போயிட்டுருக்குங்க பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு அங்கே இருக்க வயசானவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி காசி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அட்டா பாவீங்களா டே எல்லாம் விட்டுச்சிருச்சுட்டா இல்லை எந்திரிச்சிட்டாங்க, அது கூட தெரியாம ஆடா வந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசங்களாம் வந்துட்டு திட்டிட்டு புலம்பிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஜேகே தான் கார் ட்ரைவ் பண்ணியிருப்பாரு. ஜேகே தான் சொல்லியிருப்பாங்க அந்த மிரரை பற்றி வழியாக வந்துட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஜின்னு ஷாவும் வரதை வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க, இப்படி தான் வந்துட்டுருக்காங்க, அதனால தான் வந்துட்டு மெம்பர்ஸ்லாம் அப்படி வந்து பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக கொண்டு போய் கார் நிறுத்திட்டு நம்மளுக்கு இந்த ஜோடிக்கும் சம்மந்தமே இல்லை, எல்லாம் ஓடி போய்ங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஓடி போயிடறாங்க. ஸோ அவங்கவுங்க வீட்டுக்கு, நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்மளுக்கு கொடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேகமாக போயிட்டு வந்துட்டு போயிடறாங்க. ஸோ அவங்கவுங்க வீட்டுக்கு. ஸோ வந்து நம்ம வந்து ஜின்னு ஷா வந்து அப்படியே மெதுவாக அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வந்து பைக் நிற்கிது. இந்த சைடு ஜின்னோட அம்மா தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா கோலம் போட்டுட்டு அப்போ தான் எந்திரிச்சிருப்பாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னவா பண்ணேன் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. தள்ளுமா டயர்டாக இருக்குது, ஏ வாஷா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்றாரு. டி நில்லுடா எங்கே போயிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவும் காலங்கத்தில் அந்த பிள்ளைய கூட்டு எங்கடா போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. மா அது என் பொண்டாட்டிமா, நான் எங்கே வேணாலும் கூட்டு போவேன், நீ எதுக்குமா கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு ஜின்னோட அம்மா கிட்ட சொல்லுவேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவளை நான் எதுக்கு கூட்டு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தல, சொல்லுவேன் போப்பா போ உன் பொண்டாட்டி கூட்டு நீ எங்கேயோ போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு ஜின்னோட அப்பா அம்மா தான் வந்துட்டு ஷாவோட அப்பா அம்மா தான் 2 பேரும் வந்து பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அட பாவி அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காலங்காத்தாலே கூப்பிட்டு போயிட்டு வரானா, அதனால இதில் வேறு நம்ம ஷாவோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அந்த சாரீ வியர் பண்ணியிருக்கிறது, தலை நிறையா பூ வச்சிருக்கிறது அவ்வளோ வந்துட்டு பார்க்கும்போதே அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்கும் அவங்க 2 பேருக்கும். இந்த அதுவே வந்துட்டு நேற்று நடந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா ஷாக்கு இந்த சந்தோஷம் கிடச்சிருக்கு, அதில் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாளன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு இவங்களாம் போயிடறாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஜேகேஎன் சைடு காமிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து நம்ம ஜேகேன்னு வந்துட்டு ஜேகேவோட அம்மா. ஸோ அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அண்ட் வந்து நம்ம யூனோட அப்பா உட்காந்துருக்காங்க. யூனோட அம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஜேகே வந்துட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ வந்துட்டு ஒரு கால் பேசிகிட்டே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே வந்து அவங்க அப்பாவை கூப்பிடவும் ஜேகேவும் என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. ஒன்றும் இல்லை, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல இங்கே வரும்போது நீ என்ன சொல்லிட்டு வந்தேன்னு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜேகே கேட்கும்போது உன் அண்ணாவோட பிஸ்னஸை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா நீ நம்மளோட பிஸ்னஸை நீ தானே டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது யா இருக்கே, நான் கண்டிப்பாக ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நானே வந்துட்டு பிஸ்னஸ்கிட்ட பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் ஓகே தான், நான் பிஸ்னஸ் நீ தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளோட பிஸ்னஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் பார்ட்னர்ஸ் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டான், அவங்க எல்லோரும் இப்போயே உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து நம்ம ஜேகேயோட அப்பா வந்துட்டு ஜேகே கிட்டே சொல்லவும் ஜேகே வந்துட்டு
பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க்குறாங்க. ஆமாம், ஒரு சின்னதாக மீட்டிங் அட்டன் பண்ணும் அண்ட் என்னோட கம்பெனியில் இருக்க என்னோட பொறுப்பு எல்லாத்தையும் உங்ககிட்ட மாற்றி கொடுக்கறதுக்கு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணும், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது அவருமே கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறாரு. சரி ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி அப்போ தான் வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஜேகே இங்கேருந்து வந்து போயிடுவாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இல்லை நம்மளே போயில கூட்டிகிட்டு போயிடுவாரோ, ஏன்னா ஸ்டடீஸ் இருக்குது, கண்டிப்பாக கூட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒருவேளை இவர் தனியாக போயிடுவாரோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி ஒரு மாதிரி அப்செட் அப்படி வந்து ஸ்டெப்ஸில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜிகே தான் வந்துட்டு யோசிச்சுட்டு சரிப்பா அவங்க எல்லாத்தையும் எங்கே கூப்பிடுங்க, நான் இங்கேயே மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே என்ன பேசிகிட்டு இருக்காடா, அவங்க எப்படி இங்கே வருவாங்க, என்னடா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட அம்மா சொல்லவும், அம்மா எதுக்கு நீங்கள் இப்படி பார்த்தாரீங்க, அவங்க நம்ம எங்கே கூப்பிட்டாலும் வந்து தான் ஆகணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்மக்கிட்ட இருக்க ஷேர்ஸ் தான் இங்கே அதிகம், அதனால் நம்ம மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் கேட்கணும். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட கம்பெனியில் அக்ரிமெண்ட் சைன் போடும் போதே அவங்க அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யார் அதிகமாக ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்க எங்கே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு அவங்க மீட்டிங் அட்டன் பண்ண வந்து தான் ஆகணும். ஸோ அவங்க நம்ம எங்கே கூப்பிட்டாலும் இந்த வேர்ல்டில் நம்ம எங்கே வந்து மீட்டிங் வச்சாலும் அங்கே வந்து தான் ஆகணும். ஸோ யூ டோன்ட் வரி பா, நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு அப்படியே ஆரம்போட அப்பாவுக்கா ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்கு. ஏன்னா இவன் வந்து கம்பெனி பக்கமே வந்ததில்லைன்னா அவர் தான் நினச்சிருப்பாரு. பட் அக்ரிமெண்ட்டில் எத்தனாவது வந்துட்டு பக்கத்தில் இந்த வந்துட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்றது கூட கரெக்டாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெத்தாக அப்படியே வந்துட்டு அவருக்கு ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆகிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ வந்து ஆரம்பமாக தான் வந்துட்டு ஜேகேவும் சீக்கிரம் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. அப்புறம் டேட் பை த வே இங்கே ஜஸ்ட் மீட்டிங் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா அப்படியே வந்துட்டு ஸ்வீட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு, இங்கே நடக்க போகிறது ஜியோன் ஜங்குக் அண்ட் ஸ்வீட்டி ஜியோன் ஜங்குக்கோட ரிசப்ஷன், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். இதை கேட்டோன்னே அங்கே இருக்க யாருக்கும் ஒன்றுமே புரியலை. அப்பாவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. சரி ஓகேடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு, நீ போயிட்டு நீ நல்லா ரெஸ்டடு, அப்புறம் மருமகளே நீயும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாரு. இந்த சைடு ஸ்வீட்டிக்கு ஒன்றுமே புரியல. ஸ்வீட்டியாக ஷாக்கில் நின்றுட்டுருக்காங்க. என்ன ரிசப்ஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. அதோட ஒரு ஷாக் என்னென்னா ஸ்வீட்டி ஜியோன் ஜங்குக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து நம்ம ஸ்வீட்டியோட பேரோட நம்ம ஜேகேயோட பேரையும் சேர்த்து சொல்லியிருப்பாரு. ஸோ வந்துட்டு ஒன்றுமே புரியல. நம்ம வந்துட்டு ஸ்வீட்டிக்கு அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜேகே தான் சரி வாப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து மறுபடியும் மேலேயே கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா செம்மையாக ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்க, ரிசப்ஷனை யாரை கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ணுற, அதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீ பிஸ்னஸ் மீட்டிங்னா பிஸ்னஸ் மட்டும் பண்ண வேண்டியதுதானே, எதுக்காக வந்துட்டு இதையும் வந்துட்டு சேர்த்து வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜேகே தான் அப்படி வந்துட்டு ஸ்வீட்டி வந்து கத்திட்டு இருப்பாங்களே, ஸ்வீட்டி பக்கத்தில் போய் நிற்கிறாரு. ஸ்வீட்டி இவ்வளோ நேரம் பேசினவங்க அவ்வளோதான் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸ்வீட்டி எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்டாக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜேகே தான் ஏன்னா ரிசப்ஷன் வைக்கக்கூடாதா, ஏன் வைக்கக்கூடாது, நீ என்னோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. அது 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 வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரிசப்ஷன்லாம் நடக்கலாம், தப்பு இல்லையே. இந்த கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீ என்னோடய ஒய்ஃப். ஸோ உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக பண்ணும்ல, அப்போ தானே லவ் இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே வந்துட்டு அப்படியே பக்கத்துலேருந்து நின்று சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சம் கூட கேப் இல்லை. நம்ம வந்து ஸ்வீட் எப்படி பின்னாடியே போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து ஜேகேயும் அதே மாதிரி தான். நம்ம ஸ்வீட்டி போக போக பின்னாடியே போயிட்டுருக்காரு. நம்ம ஸ்வீட்டி அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான், எவ்வளோ நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் கேட்குறாரு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்றது லைஃப்பில் வேணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து டீஸ் பண்ணுறாரு நம்ம வந்து ஸ்வீட்டியை. ஏன்னா ஸ்வீட்டிக்கு இவ்வளோ நேரம் காய்ச்சி வச்சு கத்திட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அவங்களோட வார்ட்ஸ்லாம் ரொம்ப உள்ளே போகுது. அதனால் வந்துட்டு அவர் வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஸ்வீட்டி தான் அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ படிக்கிறத மட்டும் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம வந்து ஸ்வீட்டிக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு என்ன பார்த்துப்பாரு என்ன ஒன்றுமே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அவங்க வந்துட்டு அப்படியே நம்ம ஸ்வீட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜேகேவே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே ஸ்வீட்டி அப்படியே திரும்பி அங்கே தான் ஸ்டடி டேபிள் இருக்குது, அங்கே உட்கார வச்சுட்டு, ஸோ இப்போ நீ படி, ஓகேவா, படிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அது ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை வந்து அப்படியே புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு படிக்க வந்துட்டு சொல்லாங்க. அவர் அப்படியே வந்துட்டு அவர் போயிட்டு அப்படியே வந்துட்டு வீட்டில் உட்காந்து அவர் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. ஸோ வந்து ஸ்வீட்டி பயப்படுறத பார்த்தா ஸ்வீட்டியாக வந்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் பீக்குக்கு போயிருக்கும். ஸோ வந்துட்டு ரிலாக்ஸ்
ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணியெலாம் எடுத்து குடிச்சிட்டு ஐயோ இவன் வேறு இங்கே இருக்கானே நம்ம வந்து படிக்கிறதா நம்ம வேலை இவனை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ ஹார்ட்டை வெளியே வந்து விழுந்தாலும் விழுந்துரும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ் தான். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும்ல. ஸோ வந்துட்டு இப்படி ஃப்ரெண்டாக எவ்வளோ நாள் தான் இருக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து சொல்லியிருந்துட்டு இருப்பார். அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு நம்ம ஸ்வீட்டுக்கே காதில் ஓடிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சம் வந்து போகுது. அப்படியே வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜிகேயோட அப்பா தான். ஸோ வந்துட்டு ஸ்வீட்டியோட அப்பா கிட்ட ஸோ வந்துட்டு என்ன மச்சான் கேட்டிங்கல்ல, ரிசப்ஷன் அவன் முடிவு பண்ணிட்டான், ரிசப்ஷனில் இருக்க மற்ற ஒர்க்கெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பண்ணலாம். எவ்வளோ நேரம் நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா, 2 பேருக்கும் பிடிக்காத வாழ்க்கை எப்படி அவங்க 2 பேரோட வாழ்க்கை அமைய போகுதுன்னு. ஆனால் இந்த நிமிஷம் என் பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது பார்த்து பார்த்து பண்ணுற ஒரு மாப்பிள்ளை எங்கே கிடைக்கும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஜேகே ஸ்வீட்டியை சந்தோஷமாக பார்த்துப்பான். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அவள் ஜோனாவோட மேரேஜ் விஷயத்தை பற்றி பேசும்போது அப்பா மேரேஜ் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் எனக்குலாம் ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டாக இருக்கணும்னு சொன்னான். ஆனால் நடந்த பிரச்சனையில் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆனால் இப்போது ஜேகே சொல்லும்போது அதை நினைக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா. என் பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோன்னு அவன் பார்த்து பார்த்து பண்ணுறான். இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்ருக்காரு. இப்போயே எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஜெய்கோட அம்மாவுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க அண்ணா வந்துட்டு அப்படியே டியர்ஸில் இருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சைடு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அண்ணா இந்த சந்தோஷத்துக்கு கூட நீ அழக்கூடாது, நான் நீ கண்ணிலேருந்து தண்ணி தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படி தொடச்செல்லாம் விடுறாங்க. அப்போ வந்துட்டு சரி அம்மா அவன் பையன் எங்க அப்படின்னு கேட்கும்போது என் பையன் எங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பான், அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லாரையும் பிஸ்னஸ் மேன் கிட்டலாம் அவனை இன்வைட் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த சைடாக இவங்க அம்மா செம்மையாக மறைக்கிறாங்க. ஆரம்போட அம்மா, ஏன்னா அவர் தானே சொல்லியிருப்பாரு நான் அவனை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு பிஸ்னஸ் பேச சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறைக்கிறாங்க. ஏய் வெயிட், அவனை ஒன்றும் கேஜேகே இண்டஸ்ட்ரியோட சிஇஓவாக போய் வெல்கம் பண்ண சொல்ல, ஜியான் ஜோங்கோட அண்ணா நான் தான் வந்துட்டு இன்வைட் பண்ண சொல்கிறேன். ஸோ நீ போய் சொல்லு அவன் பண்ணுவான். தென் அவனுக்கு தான் பிஸ்னஸ் மேன் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், அதனால சொன்னேன். அண்ட் பிஏ கிட்ட சொல்லி அக்ரிமெண்ட்டும் ரெடி பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரிங்க நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எந்திரிக்கிறாங்க. ஜெக்கிக்கு இது எல்லாமே காதில் வந்திருக்கும். டக்குன்னு வேகமாக ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி ஓடி வராரு. ஸோ வந்துட்டு எதுக்கூட அப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பதறிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குதா, ப்ளீஸ்மா எனக்கு உன் கையால் ஒரு காஃபி வச்சு தெரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எதுக்கிட்ட காஃபி வச்சு கொடுமா, தலையெல்லாம் வலிக்குது, இங்கே பாரு மைக் போட்டு விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது, நாளைக்கு வேறு ரிசப்ஷன் இருக்குல்ல, என்ன ஆகுறது உன் பையன் சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. வந்துட்டு சரி இருடா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு காஃபி போட போகிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டியோட அம்மா சரி நான் போய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஸ்வீட்டியோட அம்மா வந்துட்டு நான் வந்து போட்டு கொடுக்குறேன் நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லவும், ஐயோ அத்தை நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் போகாதீங்க, அம்மாவே காஃபி போட்டோம், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நேற்று ஒரு பலகாரம் பண்ணி கொடுத்தீங்களா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை போய் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து கிச்சனுக்குள்ளே வந்து போயிடறாங்க. அப்பா 2 பேர் போயிட்டாங்க. அப்பா இன்றைக்கே சொல்லணும், இப்போ சொன்னால் தான் அண்ணன் சொல்கிறதுக்கும் பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாண்டா அதனால தான் உங்கள் அம்மாவை போக சொன்னேன், நீ தான் கிச்சன் காமிச்சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒரு நிமிஷம் இறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இவனை வந்துட்டு இதெல்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு டைம் டேபிள் உட்காந்துருப்பாங்க. அவங்க வேகமாக போயிட்டு நீ இங்கேருந்து கிளம்புப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு அப்பாவையும் வந்து நம்ம வந்து யூனாவோட அப்பாவையும் வந்துட்டு அமுச்சு வச்சிடறாங்க. நேராக வந்து யூனா கிட்டே போயிட்டு யூனா நீ அப்படின்றாங்க. அவங்களும் வந்துட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ வந்து ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இன்றைக்கி இன்வைட் பண்ணாதான் நாளைக்கு நாச்சும் பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இங்கே வர முடியும், அதனால் நீங்கள் போய் அரை மணி நேரம் கிட்ட சொல்கிறீங்களா, நான் போய் சொல்லிவிடுவேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது, இங்கே பாருங்கள் தலையெல்லாம் சுற்றுது, கீழே விழுந்துருவேன் போல் இருக்குது, அதனால் நீங்கள் மட்டும் போய் சொல்லிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ப்ளீஸ் போங்களேன் அப்படின்றாங்க. நான் வேணால் சாப்பிட்டுட்டு போட்டுமா அப்புறம் அப்படின்றாங்க. சாப்பாடெல்லாம் முக்கியமாக போங்களேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, போங்க ப்ளீஸ் உங்களோட சிஸ்டரோட ரிசப்ஷன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வந்துட்டு வேகமாக வெளியே வந்துட்டாங்க. அப்படியே ஜின்னோட வாசல் வரையும் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ நம்ம என்னத்தை போய் பேசுறது, நம்ம தான் அவர்கிட்ட பேசுகிறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம வந்து நிவிதா அவங்க வந்துட்டு ஒரு 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு யூனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே அவங்க ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு ஐயோ மாமி வந்துட்டியா, தெய்வம் மாமி நீ என்ன மாமி இங்கே பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த
ஷாக்கு தான் வந்துட்டு புட்டு பிடிக்கும்ல, அதான் ஆற்றுல செஞ்சாலா, அதான் அம்மா கொடுத்து விட்டா, அதான் கொண்டு வந்தேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, ஷாக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் ஓகே, இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவா, சுகா கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பார்ல, அவளோட ஃப்ரெண்டு, அவருக்கும் இது ரொம்ப பிடிக்குமாம்மா, ஒரு தடவை சொல்லியிருக்காரு, அதான் அம்மா கிட்ட சொல்லி அவருக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுனா யார், ஜின்னா? சாச்சா, அவர் இல்லை, இன்னொருத்தர் இருப்பாரே அப்படின்னு சொல்கிறாங்க. யார், ஆரமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி, அப்போ ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுன்னு சொல்லிட்டு கையில் ஒரு டிஃபன் பாக்ஸை வாங்கிக்கிறாங்க. நான் ஷாக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து இவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு, சரி வா மம்மி போகலான்னு சொல்லிட்டு வேகமாக தைரியமாக உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வந்து ஜின்னு அண்ட் வந்து ஷா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நம்ம வந்து ஜுகா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ வந்து இவங்க 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து வந்து உள்ளே வந்து கால் பேசிகிட்டு இருக்காரு, ஃபோன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, சம்திங் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வந்து பார்க்குறாங்க, பார்த்தா வந்துட்டு நம்ம வந்து இவனை வந்தவனே வந்துட்டு இங்கெல்லாம் பார்க்கலையே, நேராக வந்து எங்கே நம்ம வந்துட்டு ஆரம்ப காணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு அவர் ரூம்குள்ளே வந்துட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காரு, சத்தம் கேட்குது. சரி ஓகே ரூம்குள்ளே இருக்கார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து நீவி தான் வேகமாக போயிட்டு, இந்தடி உனக்கு புட்டு பிடிக்கும்ல, அதான் ஆற்றுல செஞ்சாலா கொடுத்து விட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. புட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து வாங்கிக்கிறாங்க. சூப்பர் டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்தோடனே சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ புட்டுனா ரொம்ப பிடிக்கும். வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு சுகா தான், வா வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து நிவியை வந்து கூப்பிட்றாங்க. இல்லை இல்லை இருக்கட்டும், நீங்கள சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து நிவி வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து சுகா தான், பரவாயில்லவா வந்து உட்காந்து சாப்பிடு, எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யூனை வந்து கூப்பிட்றாங்க. யூனை வந்துட்டு சாப்பிட்லாம், என்ன சாப்பாடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உனக்கு பிடிச்ச இட்லியும் அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரியும் தெரியும், எனக்கு தெரிஞ்சிச்சு, இட்லினாலே அதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு போய் வேகமாக உட்காராங்க. சீக்கிரம் சீக்கிரம் வைங்க 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 வைங்க, இட்லி எங்கள் பாயா எங்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து ஆட்டுக்கால் பாயா தான் வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு எப்போவுமே இட்லினாலே அந்த காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு நம்ம வந்து யூனாக்கு. ஸோ வந்து வைங்க அப்படி சொல்லவும் நம்ம வந்துட்டு எனக்கு ஜியாவுக்கு நடுவில் கேப் இருக்கும். மாமி வா மாமி வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி என்னடி வந்து உட்கார சொல்கிற அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உட்காராங்க. நம்ம வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு ஐயர் வீட்டு பொண்ணாச்சு, வெறும் இட்லி அப்புறம் இட்லி பொடி அப்புறம் வந்துட்டு நல்லெண்ணெய், இதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. ஸோ வந்து அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் புட்டு கொண்டு வந்திருப்பாங்களே, அதில் கொஞ்சம் வந்துட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து இவனா அப்படி கிடையாது, அப்படியே வந்துட்டு இட்லியும் நல்லெண்ணெயும் வேறு லெவல் வெளுத்து கட்ட போகிறாங்க. அப்படி வந்துட்டு மாறிங்க அத்தை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுமே வந்து இட்லி அப்புறம் நல்லெண்ணெய்லாம் வச்சுட்டு அப்படி சாப்பாடு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஷாவுமே வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு புட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது வேறு நம்ம இவங்க மாப்பிள்ளை, புது மாப்பிள்ளை சொல்லவே வேணாம், அவருக்கும் செம்ம விருந்து பகிர்தல் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சைடு வந்து நம்ம வந்து ஆரம் தான் வந்து கால் பேசி முடிச்சுட்டு அப்படி வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இவனை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. ஸோ வந்துட்டு ஆரம் பார்த்தோன்னே, டேய் வாடா உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீன் வந்து சொல்கிறாங்க. நானும் நீ வருவேன்னு பார்த்தேன், பசியில் தாங்கலை, அதான் சாப்பிட்டுட்டேன், வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது வந்து நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆரம் வந்து சொல்கிறாரு, இப்போ சாப்பிட்டா என்ன உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா உட்காராம தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. அவருக்கு வேறு வழி இல்லை, அவங்களும் உட்காராங்க. ஆரம்புக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. யூனா பக்கத்தில் உட்காந்துட்டோம், அவங்களும் இப்போ தான் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம உட்காந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிடாம போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி தயங்குறாரு. ஆனால் யூனா அது பெருசாக கண்டுக்கல. அவங்க வந்துட்டு அமைதியாக தான் சைலண்டாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. ஸோ வந்து ஆரம் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு தான் வந்துட்டு ஆரம்பம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பம் ஒரு மாதிரி தயங்கிட்டே இருக்காரு. சாப்பாடு வைக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து யாரும் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு அதாவது யூனாவை வந்து லைட்டாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சரி சந்தோஷம் தான், யூனா வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் எப்படின்னா வேகமாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போக போகிறாரு. எல்லாருமே அது இல்லாட்டி சாப்பிட்ருப்பாங்க, கையெல்லாம் கழுவிட்டு வந்து நின்றுருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து வந்து கரெக்டாக உள்ளே போகும்போது நம்ம வந்து நிவிதா கேட்குறாங்க, ஆமாண்டி நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீ இங்கே தான் நின்றுருந்த, நோக்கு என்னடி இங்கே வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஷா அவள் என்ன பக்கம் வந்தாலும் என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம வந்து யூனா தான் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கிட்ட இப்படி என்ன அசிங்கப்படுத்திகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானாக சொல்கிற வரதுக்குள்ளே நீயா சொன்ன நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து யூனா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆரம் வந்து உள்ளே போகலான்னு போயிருப்பாரு. ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. அவ்வளோதான், ஆரம்னு பேர் கேட்டோன்னே ஆரம் மட்டும் இல்லை அங்கே இருக்க எல்லோரும் செம்ம ஷாக்கு. ஏன்னா இப்போ வரையும் யூனா வந்து பேசியிருக்கவே மாட்டாங்களா, அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஆரமும் கரெக்டாக வந்துட்டு நிற்கிறாரு. அப்படி திரும்பி பார்க்குறாரு நம்ம யூனாவை. ஏன்னா வந்து அது வந்து ஆரம் ஜேகேக்கும் ஸ்வீட்டுக்கும் நாளைக்கு ரிசப்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால
மாமா உங்களை பிஸ்னஸ்மேன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அவளுக்கு தான் புரிஞ்சிடுச்சு ஸோ என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அவருமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு யூனாவை பேச விடலை. பிகாஸ் வந்து தெரிஞ்சு அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ யூனா தாங்கி தாங்கி பேசுறது யூனாக்கே விருப்பம் இல்லை, சொல்லிவிட்டனால தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது. டக்குன்னு வந்துட்டு நம்ம வந்து ஆரம் என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு வந்து அவங்க பிஏக்கு கால் பண்ணாங்க. பிஏ கால் பண்ணிட்டு அவர் வந்து குட் மார்னிங் சொல்கிறாரு. குட் மார்னிங் இருக்கட்டும். அண்ட் வந்துட்டு நாளைக்கு ஒரு ரிசப்ஷன் பிளான் நம்ம ஜேகே குவான் வந்துட்டு அவங்க ஒய்ஃப்ஸ் வீட்டுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ணிடும் அண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து யூனாவை பார்த்து வந்துட்டு எப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து யூனா வந்துட்டு நாளைக்கு நைட் 9 o'clock மேலே இங்கே தான் ஒரு மாலில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஹாலில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வெட்டிங் ஹாலில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வெட்டிங் ஹாலோட வந்துட்டு பேரையுமே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஆரம்பம் வந்துட்டு எல்லாத்தையும் எனக்கு வந்து சொல்லிடுறாரு. சரி ஓகே சார், நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு நான் எல்லாருக்கும் இன்விடேஷன் சென்ட் பண்ணிடுறேன். சரி ஓகே, இன்விடேஷன் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்விடேஷன் மட்டும் இல்லை, அண்ட் வெட்டிங் வந்துட்டு கிஃப்ட்டும் வந்துட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. தென் இன்னொரு விஷயம், நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெயில் வந்துட்டு பண்ணுறேன். நான் ஒரு 1/2 hourக்குள்ளே மெயில் பண்ணிடுவேன். அந்த மெயிலை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணிவிட்டு தென் அதை வந்து வரையில் எடுத்துகிட்டு வாங்க. பிகாஸ் எல்லாம் வந்துட்டு மெம்பர்ஸும் அதில் சைன் பண்ணணும். தென் அப்போவுமே வந்துட்டு ஜேகே கிட்ட வந்துட்டு எல்லா பொறுப்பும் கொடுக்குறனால ஐ திங்க் இந்த விஷயத்தை இங்கேயே வந்துட்டு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ஸையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நாளைக்கு லன்ச் டைம்குள்ளே நீங்கள் இங்கே இருக்கணும். ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜேகே கரெக்டாக வந்திருப்பாரு. என்ன இவ்வளோ நேரம் ஆயும் வரல, என்னவா இருக்கும், ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்திருப்பாரு. வந்து பார்த்தா வந்துட்டு எப்போ அப்படின்னு கேட்டோடனே நம்ம வந்து இவனு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்களே, இந்த மாதிரி கல்யாணம் இந்த இத்தனை தேதியில் இந்த ஹாலில் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்களே. வாட் அண்டர்ஸ்டாண்டிங்யா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வராரு. நம்ம வந்துட்டு ஜின்னு தான் இவன் ஒருத்தன் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, இதில் நடுவில் வேறு இவன் வேறு வாட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வந்து கேட்குறாரு. ஆமாண்ணா பார்த்தீங்களா எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். என் அப்பா கேட்டால் ரே வந்துட்டு நான் ஜஸ்ட்டு சொன்னேன் மீட்டிங்கும் ரிசப்ஷனுன்னு, அவரை டக்குன்னு ஆரம்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்களா, சீக்கிரம் புரிஞ்சுப்பாருன்னு. அதே மாதிரி தான் இப்போ கூட எங்கன்னு கேட்ட உடனே எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் சச்ச அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் புரியுது எங்கன்னு தான் கேட்டிருப்பாங்க, அது வாட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருப்பாங்கள்ல, அவர் என்ன கேட்குறாரு அப்படின்றது கூட வந்து நம்ம யூனாக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு யூனாக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது அந்த இடத்துல, ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு மம்மி இவ போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு போகிறாங்க. இருடி டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மாமி இங்கே தானே இருக்க போகுது, வந்து அப்புறம் எடுத்துக்கோவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு ஓடிடுறாங்க. நம்ம வந்துட்டு நிவி வெளியே போகும்போது நிவி ஒரு நிமிஷம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சுகா வந்து கூப்பிட்றாங்க. அவனுமே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அது ஸ்டெப்ஸ் வரையும் போயிருப்பாங்க. ஸ்டெப்ஸ் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வந்து வீட்டு வாசலில் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அவர் வந்துட்டு அந்த ஒரு சின்ன வந்து நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வச்சுக்கோ. அண்டு இதில் வந்து இப்போது 2 லெசனுக்கு மட்டும் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன், இது உனக்கு யூஸ் ஆகும், ஏதாவது டவுட் இருந்தால் நோட் பண்ணி வை ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்துட்டு சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறேன், நோட் தானே பண்ணி வைக்க சொன்னாடி கேட்குறாங்க. எனக்கு என்ன வந்துட்டு சந்தேகம் வரப்போகுது, நீக்கு எந்த சந்தேகமும் வராது, ஏன் தெரியுமா அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சிவா கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் தான் அவ்வளோ கிளியராக எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறீங்களே, அதனால தான் எனக்கு எந்த சந்தேகமும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு எந்த சந்தேகமும் வந்துடாது, இப்போது தோப்பனாருக்கு தான் உன் மேலே சந்தேகம் வரும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து இவனோட அப்பா ஜேகே ஆரமோட அப்பா, தென் வந்து நம்ம நிவியோட அப்பா 3 பேர் வந்திருப்பாங்க. அந்த கல்யாண வேலை அந்த ரிசப்ஷன்லாம் இருக்குல்ல சம்திங், அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்போ தான் வந்திருப்பாங்க. போச்சிரி மாட்டினாடின்னு சொன்னாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு அப்பா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது, வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு குட்டுன்னு வந்துட்டு ஓடி போயிடறாங்க. வந்துட்டு நம்ம வந்து நான் வந்து நிவியோட கை பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சைடு வந்துட்டு இஷுகா தான் சிரிச்சிட்டு அவருமே போயிடறாரு. அப்படி வந்து நம்ம வந்து வீட்டில் காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ வந்துட்டு 3 அப்பாஸ் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நிவியோன் வந்துட்டு இவன் வந்து போய் நின்றுட்டுருக்காங்க. நிவிக்கா பகீர்னு இருக்கும். ஐயோ போச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இவர் கன்னியாக போய் படணும், என்ன ஆக போகுதுன்னு வேறு தெரியல, நம்மளும் திட்டிட்ட பரவாயில்ல, சுகா போய் ஏதாவது திட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி பதட்டத்துலேயே நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து சுகா நம்ம நிவியோட அப்பா தான், சரிடா நான் கிளம்புறேன், ஆல்ரெடி 4 ஆகிடுத்து, நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரிடா சீக்கிரம் போ, நாளைக்கு மறந்துடாத, நீ தான் சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இது நம்ம வீட்டு வந்துட்டு விசேஷம், நான் எப்படி வராமையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு நிவி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. அவர் வாய்ஸ்லேயே தெரியுது செம்ம கோத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு, போச்சு மாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நிவி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி பயத்துலேயே வந்துட்டு போகிறாங்க. ஸோ வந்து நீ நம்ம யூனை தான் பார்த்துட்டு உயிரோட இருந்தால் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து யூனை வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி நிவி பயந்து போயிருக்காங்க, இதில் வேறு யூனை வேறு இந்த வார்த்தை வேறு சொல்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அவ்வளோ பயம் வந்துடுது. இந்த சைடு வந்துட்டு
நம்ம வந்து ஜேகே தான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். பிகாஸ் வந்து யூனாக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குது ஆரம் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நம்ம வந்து ஆரம்க்கு வந்து சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணால் ரூமில் வந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து கேர்ள்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க பசங்கக்கிட்டையும் ஷாக்கிட்டே சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். அப்போனா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா ஆரம் அண்ணா மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அன்றைக்கி எப்படியோ சீக்கிரம் சேர்த்து வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம்னா நான் மறந்தே போயிட்டேன் பாரு அப்படி சொன்னாங்க. என்னடா ஒரு ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்ணுவேன்? சேச்சா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். உங்கள் வீட்டு நான் வந்து உங்கள் தம்பி, நீங்கள் தானே வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணி வைக்கணும், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னென்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு எதுக்குடா பொண்ணு, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ பொண்ணு எனக்கு இல்லை அண்ணனுக்கு, டே அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் இவனுக்கு தான் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்குடான்னு சொல்லிட்டு நம்ம ஷா வந்து சண்டைக்கு வராங்க. ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா, பொண்ணு கேட்டதா அண்ணனா ஆரம் அண்ணா கிடையாது. நான் சொன்னது அந்த ஜெயிலில் இருக்கார்ல, அதான் யூனாவோட மாமா, அவங்களுக்கு தான் கேட்குற அப்படி சொல்லும்போது, ஓ அவருக்கேண்டா அதெல்லாம் முடியாது. அவர் இங்கே வெளியே வரும்போது அவருக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வேறு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்கள். எப்படியும் வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு ஷா அக்காவுக்கு தான் வந்துட்டு நீங்கள் அவ்வளோ பொண்ணு தெரிஞ்சிங்களேன்னா, அதனால நல்ல பையனாக பார்த்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அவ்வளோதான் இவ்வளோ நேரம் அவன் நல்லா தான்டா இருந்தா, எதுக்குடா இப்போ வந்து கொளுத்தி போட்டு விட்டு போகிறேன்றது வந்துட்டு இருக்கு. ஆமாம்ல மாமா உனக்கு எவ்வளோ தைரியம், எத்தனை பேரை வந்து நீ என்னை கூப்பிட்டு வந்திருக்க, நீ ஏன் மாமா இப்படி இருக்க, உண்மையில நான் செம்ம கோவத்தில் இருக்கேன் மாமா, உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ அழுதுருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்துட்டு ஷா தான் நீ ரொம்ப மோசம் தெரியுமா மாமா, நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா மாமான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. ஐயோ இவன் வேற கொளுத்தி விட்ட வரானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அஜய் தான் சரி சரி இருடி நான் தான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டேன்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஷிகா தான் அது சரி நடத்து போட்டு நல்லா வெளுமா இந்தம்மா வெளியே தொடப்பு கட்ட கூட இருக்குன்னு சொன்னாங்க, அதையும் சேர்த்து வச்சு அடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ரூமுக்கு வந்துட்டு போயிடாரு. அந்த சைடாக ஆரமாக அப்படியே கண்ணெலாம் கலங்கி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த தாலியை கையில் வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. டே என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா சிவனா பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அவள் என்கிட்ட பேசிட்டடா, ஆரம்னு என்னை கூப்பிட்டாடா, எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, அவள் என்னை கூப்பிட்டு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக சொல்லிட்டு இருக்காரு. சரிடா சரி 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 அல்லாத இதில் என்ன இருக்குது விடு, கண்டிப்பாக அவள் என்னை ஏற்றுப்பாள்ல அப்படின்னு கேட்குறாங்க. டீ உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா, கண்டிப்பாக பாரு அவளுக்கு எல்லா கோவமும் போய் உன்னை ஏற்றுப்பா பாரு, நீ இதோ கையில் வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்கே அது இன்னும் கொஞ்ச நாளில் அவள் கழுத்துலேயே இருக்கும், போதுமா அல்லாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தொடச்சி விட்டுட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஷோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஆரம் வளருது, அதை தொடச்சி விட்டுட்டு இருக்காரு. ஸோ வந்து நம்ம தாரமும் வந்துட்டு ஷுகாவை ஹேக் பண்ணிக்கிறாங்க. சரி நாளைக்கு வேறு வந்து ஜேகேக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காது, வா அதுக்கான ஏதாவது ஒர்க் இருக்கான்னு சொல்லி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது, அப்பாவே எல்லா ஒர்க்கும் பண்ணியிருப்பாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உண்மைதான்டா ஜேகே சொன்ன மாதிரி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்டா அப்பா பையனுக்கு மட்டும் இல்லை இவனாக்கும் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா போயிட்டு வந்துட்டு அப்படி வந்து உட்காராரு. அம்மா உன்னோட விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னோட விஷயம் இல்லைடா பொண்ணு கேட்டோமே, அதுக்கப்புறம் ஏதாவது நிவி வீட்டில் ஏதாவது சொன்னாங்களா, நிவி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் சொல்லலை, அவர் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னே எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் படிப்புனா சொல்லி தரலான்னா அதுவும் வாய்ப்பே இல்லை, என்ன பண்ணுன்னு தெரில பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷிவா சொல்லிட்டு இருக்காரு. சரி கொலைப்படாத, அவங்க மட்டும் பொண்ணு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, தூக்கிட்டு போய் தாலி கட்டிடலாம், என்ன நீ திட்டத்தரமாக தாலி கட்டி இப்போ மாட்டிட்டு முழிக்கிறியே, ஐயோ வேணாம்ப்பா, நான் அவளை கல்யாணம் பண்ணி காட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவள் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்கான்ற ஒரு இதே போதும்ப்பா, என்ன ஆளை விடு, எனக்கே வேணும் ஃபேமிலி வேணும்னு தான் நானே பார்த்துட்டு இருக்கேன், இதில் வந்து திருட்டுத்தனமாக தூக்கிட்டு போய் தாலி கட்டுவான் போடாடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷிவா சொல்கிறாரு. அதுதான் நாங்கள் இருக்கோம்லடா ஃபேமிலியாக, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து வந்து நம்ம ஷிவாக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சைடு பாவம் ஜின்னு தான், டே நீங்கள் சமாதானம் சொன்னதெல்லாம் போது, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்லடா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது, பட் என்ன பண்ணுறது எல்லாம் வந்துட்டு தலையெழுத்து, அவர் தானே வந்து எல்லாம் பண்ணார், அதனால் வாங்கி கட்டிக்கிறாரு. நம்ம வந்துட்டு ஜின்னு தான் சரி இங்கே பாரு, ஆமாம் நீ உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஊர்லேருந்து வந்தப்போ என்கிட்ட என்னமோ காமிக்கணும்னு சொன்னியே மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ ஆமாம் மாமா மறந்தே போயிட்டு பாரு, சரி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேகமாக வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ வந்து அங்கே நான் கொஞ்சம் இன்னுமே வந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் கொஞ்சம் அங்கங்கே இருக்காங்க. ஸோ அவங்களாம் அங்கே இருக்காங்க, நம்ம வந்து ரூம் கூப்பிட்டு போயிட்டு அங்கே குட்டி பசங்களாம் இருக்காங்க, அவங்கள நீங்களே கொஞ்சம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளியே அமுச்சு வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு குட்டி வந்து அட்டைப்பெட்டி, ஸோ அதை வந்து எடுக்கிறாங்க. என்னடி இது அப்படின்னு கேட்குறாங்க. இருமாம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஜீனை உட்கார வச்சு அது நடுவில் வந்து அந்த பாக்ஸை வச்சுட்டு மாமா இங்கே பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒன்று எடுத்து காமிக்கிறாங்க. என்னடி இது வாட்ச்சு, பொம்மை வாட்ச் அப்படின்னாங்க. பொம்மை வாட்ச் மாமா ஞாபகம் இருக்கா, அந்த திருவிழா கடையில் நீ எனக்கு வாங்கி கொடுத்தியே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஹே
அதை நான் சின்ன வயசில் உனக்கு வாங்கி கொடுத்ததுடி, அது இன்னும் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா எனக்கு 5 வயசில் இருக்கும்போது வாங்கி கொடுத்தேன்னு நினைக்கிறேன், இதை இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன், நல்லா இருக்கல மாமா, ஐயோ அது வேற வந்துட்டு உடஞ்சிருமோன்னு பயந்துட்டே இருந்தேன், நல்லா இருக்குல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்குடின்னு சொன்னாங்க. அப்புறம் மாமா இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இது வந்து நம்ம வந்து ஜின் வந்து ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அத்தை, மாமா, அம்மா வந்துட்டு ஷாக்கு எல்லாருக்குமே எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அந்த ட்ரெஸ் தான். அம்மா நல்லா இருக்குல்ல அப்படி சொன்னாங்க. நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்து வந்து பாவாடை சட்டை தான் எடுத்து கொடுத்துருப்பாரு. அவர் வந்து காலேஜ் டைம்லேயே வந்துட்டு ஒர்க் போயிருப்பார், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்துட்டு ஏதாவது பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து பார்ட் டைமாக, அதாவது கொரியாவில் தானே இருந்திருப்பாரு, அதனால் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து சேலரியில் தான் வந்துட்டு துணி எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ வந்து அதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதெல்லாம் இன்னும் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஆமாம்மா அப்புறம் இதை பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பேப்பரில் ராக்கெட்ஸ் வந்துட்டுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. இது என்னடி உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் எனக்கு ராக்கெட் பண்ண தெரியாதுன்னு அழுதப்போ நீ தானே எனக்கு வந்துட்டு இது பண்ணி கொடுத்த, இது வேற கிழிஞ்சிருச்சு தெரியுமா, நான் இப்போ பாரு டேப்லாம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஜினுக்கு அதை பார்க்க இன்னுமே அவருக்கு மனசில் ஒரு மாதிரி கஷ்டமாகுது. ஸோ வந்து அப்புறம் மாமா இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் எடுத்து காமிக்கிறாங்க. என்னடி இது காயின் அப்படி சொல்கிறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் நான் ஸ்கூல் போகும்போது இல்லை காசு மிட்டாய் ஒவ்வொரு டைமும் வாங்குவேன், ஆனால் அதில் காசு இருக்காது தெரியுமா, வெறும் மிட்டாய் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நீ ஒரு டைம் வாங்கி எனக்காக வந்துட்டு சாப்பிட்டுட்டு உனக்கு அதில் காயின் இருந்தது, அதில் அந்த காயினை நீ எனக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி அது 7th டைம் இருக்குமே, அது இன்னமும் வச்சிருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீ கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு அவருமே அதை வந்துட்டு அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்ருக்காரு. மாமா அப்புறம் இதை பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என்னடி இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அது ஒரு ஃபோட்டோ தான், குட்டி வயசில் எடுத்த ஃபோட்டோ. அவங்க ஒரு இப்போது எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஷாவோட ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் வந்து படித்தப்போ எடுத்த ஃபோட்டோ. இது என்னடின்னு கேட்குறாங்க. மாமா உனக்கு ஞாபகம் இல்லை, நம்ம ஃபேமிலியாக கூட படம் பார்க்க வெளியே போயிருந்தோமே டவுன் வரைக்கும், அப்போ கூட ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவில் நீ நானும் ஃபோட்டோ எடுத்தோம்ல ஞாபகம் இருக்கா, ஃபேமிலியான எடுத்ததெல்லாம் போதும், நான் என் மாமாவும் நிற்கிறேன்னு சொல்லி நான் கூட அடம் பிடிச்சி எடுத்தனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாண்டி நான் மறந்தே போயிட்டேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்தியா பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு ஒவ்வொன்றும் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜின்னுக்கும் அவ்வளோ அழுக வருது, கண்ணெலாம் கலங்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஷாதாவது பார்த்துட்டு மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டை பெட்டியில் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, என்னாச்சு மாமா ஏன் அழுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை ஷா, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஒவ்வொரு டைமும் மாப்பிள்ளவன்னு யாரையோ கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்கேன், உன் மனசில் எவ்வளோ இருக்குன்னு நான் தெரியாமல் உன்னை எவ்வளோ காயப்படுத்திருக்கேன்டி, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. ஷாவோட கையை பிடிச்சிட்டு ஷா எந்திரிச்சு நின்றுட்டு, மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீ அழாத, அதான் நீ இப்போ என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை மாமா, நான் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, இதோ நீ ஏன் மாமா நீ ஏன் புருஷன், அவ்வளோதான் இது போதும் மாமா, இவ்வளோ நாள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதெல்லாம் எனக்கு மறந்தே போயிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா காலையில் நீ என்னை எழுப்பி இந்த புடவை கொடுத்து கட்டிட்டு வா நம்ம வெளியே போகணுன்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட போது எனக்கு இந்த ரிங்கை போட்டு விட்டல, அந்த நிமிஷம் இல்லை நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா, நான் கேட்காம என் மாமா ஒரு விஷயம் வாங்கி கொடுக்குறான்னுங்கும்போது இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல தெரியுமா, என்னோட வலி வேதனை எல்லாமே போயிடுச்சு மாமா, உனக்கு புரியுதில்ல, நீ அழாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரெலாம் தொடச்சி விடுறாங்க. நம்ம ஜினேஷாவை ஹக் பண்ணிவிட்டு இனிமேல் உன்னை எப்போவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன், உன்னை நான் என்னால் எவ்வளோ முடியுது நான் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணி செம்மையாக அழுதுட்ருக்காரு. நம்ம வந்து ஷா தான் வந்துட்டு நம்ம வந்து ஜின்ன அழகு ஷாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஷாவுமே வந்துட்டு நீ அல்லாத மாமான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து ஷாவோட அம்மா தான். ஸோ வந்துட்டு ஜின்னு ஷாவும் வரதை பார்த்துருப்பாங்க. சரி காஃபி ஏதாவது குடிக்கிறாங்களான்னு கேட்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. இவங்க இதெல்லாம் பேசுகிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், பையன் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க பொண்ணோட வந்து காதலை அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி எப்படி கண்ணெலாம் கலங்கி போய் நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து என்னடி இங்கே நின்றுட்டுருக்க, அவங்க ஏதோ பேச போகிறாங்க வாடி போது இங்கே அவங்களுக்குன்னு வந்து சின்ன ஜெர்ஸுங்க தனியாக ப்ரைவசி கொடுட்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. இல்லைங்க அவங்க அவங்க இனிமேல் பிரியவே மாட்டாங்க, அவங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருப்பாங்கங்க, எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரி புரியுது, நீ சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும், இந்த சைடு வா அவங்க தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்டு போயிடறாரு. அவ்வளோ சந்தோஷம் மொத்த குடும்பத்துக்கும், நம்ம வந்து ஜின் வந்து ஷாவோட லவ் அவ்வளோ வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த டைமும் போகுது. அப்படி வந்து நம்ம வந்து டைம்லாம் ஸ்கிப்பு. ஸோ வந்து நைட் டைமு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க, டைம் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம வந்து
ஸ்வீட்டியோட அம்மா தான், அம்மா எல்லாமே சரி, நம்ம இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ல, ஐயோ அதை நான் மறந்தே போயிட்டேன். சரி சரி ஸ்வீட்டி, நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு கடையில் விடுறேன், உனக்கு என்னெல்லாம் ட்ரெஸ் பிடிக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கோ சரியாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. மாமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் எல்லாருக்கும் ட்ரெஸ் வந்துட்டு வாங்கிட்டேன், நாளைக்கு மார்னிங் 9 o'clock எல்லா ட்ரெஸ்ஸும் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே வந்து சொல்கிறாரு. என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம், இங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் வந்துட்டு வாங்கிட்டேன், ஸோ நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேணாம், நான் நாளைக்கு வந்துட்டு ட்ரெஸ் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு ஸ்வீட்டிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ வந்து என்ன இவனே வந்துட்டு எல்லாமே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நான் பாதிலேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வந்துட்டு போகிறாங்க. நான் வந்து ஜேகே நோட் பண்ணியிருப்பாரு ஸ்வீட்டி வந்து ஒழுங்காக சாப்பிட்லன்னு சொல்லிட்டு. அவர் நேராக கிச்சன் போயிட்டு அந்த ப்ரெட்ஸ் எல்லாம் சம்திங் இருக்கும், ப்ரெட்ஸ் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு நேராக வந்துட்டு மேலே போகிறாரு. மேலே போய் பார்த்தா அவங்க வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி தான் அந்த சைடு கோவமாக நடந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜேகே இதை பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கான்னு கேட்கும்போது, என்னாச்சா உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன பண்ண, நீ எதுக்காக வந்துட்டு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வந்துட்டு வாங்கினேன், நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா, ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ட்ரெஸ் எடுக்க போகணும், நம்ம ஃபேமிலியாக போகலாம், ஜிகே வந்து நம்மளுக்கு ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணி கொடுப்பான், நம்ம அவனுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கலாம், நம்மளோட ரிசப்ஷனோட ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டிருந்தேன் தெரியுமா, ஆனால் எல்லாத்தையும் சொதப்பிட்டல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜேகே தான் ஸ்வீட்டியோட ஃபேஸை பிடிச்சிட்டு, இங்கே பாரு நான் தான் சொன்னேன்ல எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணி கொடுக்கணும்ல, அது எப்போ வேணாலும் கொடு, ஆனால் நீ எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது அது உன்னோட சேலரியில் வாங்கி கொடுக்கணும், அப்போ வேணா நீ சூஸ் பண்ணி வாங்கி கொடு, அப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸ்வீட் எப்படி வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்து கத்திட்டு இருந்தவங்க அப்படி சைலண்ட் ஆகிறாங்க. ஸோ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஓகே அப்படின்ற மாதிரி ஆகிறாங்க. இப்போது இந்த ரிசப்ஷனுக்கு நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன், அதை நீ போட்டு பாரு, உனக்கு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அது வரைக்கும் நீ ஜஸ்ட் படிச்சுட்டே இரு, உனக்கு எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோ படி, நீ எப்போ எனக்காக உன்னோட காசில் நீ எதெல்லாம் வாங்கி கொடுக்குறியோ அதை நான் ஏன் எதுக்குன்னு கேட்காமே போட்டுப்பேன், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜேகே வந்து சொல்கிறாரு. இது கேட்டோடனே வந்து ஸ்வீட்டுமே ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லிட்டு இருப்பார், எஜுகேஷன்றது ஜஸ்ட்டு ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு ரெஸ்பெக்ட்டு, அது நம்மளை தேடி ரெஸ்பெக்டை கொண்டு வரணும். அதே மாதிரி தான் ஸ்வீட்டியோட ரெஸ்பெக்ட், அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு வேணும், ஸ்வீட்டியை பார்த்தா எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த ரெஸ்பெக்டே அவளை தேடி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எஜுகேஷனை கற்றுக்கோ, கண்டிப்பாக அந்த ரெஸ்பெக்ட் உன்னை தேடி வரும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஜேகே பொறுத்தளவுக்கு எஜுகேஷன் இருந்தாலே போதும், ஸோ என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்றது தான் வந்துட்டு ஜேகேயோட மைண்டு. ஸோ வந்து யாரும் நம்மளை மதிப்பு மரியாதை எல்லாமே நம்மளை தேடி வரும் படிப்புன்னு ஒன்று இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஸ்வீட்டிக்கு சொல்கிறாரு. ஸ்வீட்டியோ தலையாட்டுறாங்க. சரி ஓகே லேட் ஆகிடுச்சு, இந்தா நீ ஒழுங்காக சாப்பிடல, சாப்பிட்டுட்டு போய் படு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ஸ்வீட்டையும் சிரிச்சிட்டே, என்ன கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேண்ணா, ஒழுங்காக சாப்பிட்டுட்டு போய் படு, இது போதும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு வெறும் வந்துட்டு ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருக்கேன், நானும் மேலே கோவத்தில் இருக்கேன், சரி போனால் போதே பாதிலே சாப்பிட்டு எந்திரிச்சு வந்தேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸ்வீட்டி தான் திட்டிக்கிட்டே போயிட்டு அப்படியே பெட் மேலே உட்காந்துட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக காலெலாம் மடக்கி சமணங்களை போட்டு உட்காந்து பெட்டில் உட்காந்து அப்படியே அந்த ப்ரெட் பாக்கெட்ஸு சம்திங் அந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பாரு, அதெல்லாம் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, திட்டிக்கிட்டே ஜேகே மறைச்சிக்கிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஜேகே சரி ஓகே ஒரே ஒரு வந்துட்டு பிஸ்கெட் எடுக்கலாம்னு சொல்லி வந்திருப்பாரு, கையில் அடிச்சுட்டு எனக்கு தானே எடுத்துகிட்டு வந்தேன், நான் தான் சாப்பிடுவேன், நீ வேணா போய் எடுத்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஜேகே தான் இதெல்லாம் ஓவர், நான் தானே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. அப்படியே வந்து நம்ம வந்து நிவி சைடு காமிச்சோம் அப்படின்னா நிவியா வந்துட்டு அந்த நைட்டு வந்துட்டு அப்படி நைட் டைம் ஸோ வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நிவியா அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அத்திம்பேல் தான் என்னாச்சு நிவி ஏன் அப்படி நின்றுட்டுருக்கேள் அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்லையா நீ அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அத்திம்பேல், இன்றைக்கி காலையில் இல்லை நான் யோகா கிட்டே பேசினதை தோப்பனார் பார்த்துட்டா, என்ன செய்ய போகிறானே தெரில, வந்தோடனே திட்டுவான்னு பார்த்தேன், எதுவுமே சொல்லவே இல்லையா, அதான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓ அவ்வளோதானா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட வச்சுட்ருக்காரு. இந்த சைடு அவங்க அப்பா எதுவுமே பேசல, சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த சைடு நிவியுமே வந்துட்டு ஐயோப்பா எதுவும் மறந்துட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட் டைம் அப்படியே ஸ்கிப், நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம வந்து ஜேகே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ட்ரெஸ்லாம் வந்துடுச்சு. ட்ரெஸ் வந்தோடனே வந்துட்டு எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்காங்க, ஆரம்பை தவிர. ஸோ எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஜேகே, ஆரம், ஜுகா அவங்கள 2 பேரை தவிர அஜின், ஸோ 3 பேருமே இல்லை, மற்ற கேர்ள்ஸு அண்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்க வேலை செய்கிறவங்க, வீட்டில் சொந்தக்காரவங்க, பந்து எல்லாமே அங்கே தான் நிற்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ஜேகே வந்து அந்த பார்சல் வந்ததுக்கப்புறம் எல்லாரோட ட்ரெஸ்ஸோட பாக்ஸ்லேயுமே வந்து அவங்க பேர் போட்டிருக்கு. எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்து பெரியவங்களுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நேராக வந்து நம்ம கொண்டு வந்து ஹிந்தா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம நிவி தான் போச்சு அந்த பையன் தான் உன்னோட ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கான், உனக்கு எதுவும் பெருசாக வச்சிருக்கான் போல இருக்கே இவனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷா வந்து அந்த ட்ரெஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாங்க. பார்த்தா வந்துட்டு அது ரொம்ப மாடலாக ரெண்டாக இருக்கா மாதிரி, அது வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து நம்ம
எடுத்தது வந்துட்டு நம்ம ஷாக் எடுத்தது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த saree. ஸோ வந்துட்டு பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சில்க் கிளாத்தில் வந்துட்டு அந்த வந்து ட்ரெஸ் இருக்கும் செம்மையாக இருக்குது அந்த saree. பார்த்தோன்னே வாவ் சூப்பராக வந்துட்டு ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஷா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு இது வந்துட்டு அவரோட உங்களோட ஹஸ்பண்ட், அதாவது என்னோட அண்ணா ஜின்னுக்கு வந்து ட்ரெஸ் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து வாங்கிக்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஷா தான் என்ன அவளுக்கே அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கா அப்போ நமக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம இவனை வந்து பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணு உனக்கு செம்ம ட்ரெஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நிவி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மாமி கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே மாதிரி தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒரு மாதிரி மாடலாக இருக்க மாதிரி தான் வந்து saree தான் இருக்கா, பட் கொஞ்சம் மாடலாக இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தோன்னே வந்துட்டு நிவி யூ டோன்ட் வெரி மம்மி உங்களுக்கும் இதே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க. எனக்கு எதுக்கு, எனக்கெல்லாம் தேவையில்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்படி நீங்கள் ஸ்வீட்டியோடு வந்துட்டு அக்கா, ஸோ வந்துட்டு இவனுக்கு வந்து ஃப்ரெண்டுனா அப்போ ஸ்வீட்டியோட அக்கா தானே. ஸோ தென் அது மட்டும் இல்லாமல் என்னோட சுகானோட ஃபியூச்சர் ஒய்ஃப் வேறு, லைஃப் பார்ட்னர் வேறு, அப்போ நாங்கள் தனியாக கவனிக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க ஓப்பன் பண்ணோன்னா அம்மா வந்து இவனவா விழுந்து சிரிக்கிறாங்க. வேணும் என்னையா கலாய்ச்சா என்னடியா கலாய்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம இந்த ட்ரெஸ் போட்டு தான் ஆகணுமா இவனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து நிவி கேட்க வாய்ப்பில்லை, நான் போடுறேன்ல நீயும் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து இவனை வந்து சொல்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது தெரியலையேன்னு சொல்லிட்டு வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் ஒருத்த பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ஷாக்கெலாம் பிரச்சனையே இல்லை, நான் போடுவேன். அவங்களாம் கொஞ்சம் மாடல்ஸ் அந்த ஒரு இதில் தானே இருப்பாங்க, அதனால் அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை, நான் போட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த இது வந்து அந்த டைம் வந்து போகுது. நம்ம வந்துட்டு எல்லாேருக்கும் வந்துட்டு அதாவது நம்ம வந்து ஆரமன் வந்துட்டு ஷாக் ஒருதையும் வந்துட்டு நம்ம ஷாக்கிட்டே கொடுத்து நீங்களே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணால் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே ஸ்டெப்ஸ் போகிறாரு. பிகாஸ் வந்து நம்ம வந்து ஸ்வீட்டிக்கு தான் ட்ரெஸ் வந்து வாங்கியிருப்பாரு, அந்த ட்ரெஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ஜேகேவோட வந்துட்டு கோட் ஷூட் ப்ளஸ் வந்துட்டு அவங்களோட வந்துட்டு ட்ரெஸ் வந்துட்டு இருக்கா. ஸோ அவருமே என்ன பண்ணால் மேலே எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே வந்து பார்த்தா நம்ம வந்துட்டு ஸ்வீட்டியாக வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ எக்ஸாம் வேறு நெருங்கிடுச்சு, நம்ம வேறு படிக்கணுமே சொல்லிட்டு அப்படி வந்து படிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஜேகே வந்துட்டு போயிட்டு வந்துட்டு ஸ்வீட்டி அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸ்வீட்டியும் வந்துட்டு என்ன திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து நம்ம ஜேகே கீழே அவ்வளோ பெரிய வந்துட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்துட்டு என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு மாதிரி சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது ஒரு லெஹங்கா. ஸோ மேலே சோஃப் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது, செம்ம அழகாக இருக்குது அந்த லெஹங்கா. ஸோ வந்து பார்த்துட்டு ஜிகே செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்போது நான் எடுத்தது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஓகே அப்போது இன்னைக்கு ஈவினிங் இந்த காஸ்ட்யூமில் உன்னை பார்க்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தான் வந்துட்டு அந்த டேவே ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஈவினிங் டைமு. ஸோ அப்படியே ஒரு டைம் ஒரு 6:30க்கு மேலே அப்படியே டைம் கிராஸ் ஆகுது. எல்லாருமே வந்துட்டு அந்த வந்துட்டு ரிசப்ஷன் நடக்குது அந்த பிளேஸ் போயிட்டாங்க. ஸோ நான் ரிசப்ஷன் நடக்கிற பிளேஸை வந்து மேலே ஷோ பண்ணுறேன். அந்த பிளேஸ்க்குள்ள தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அங்கங்கே வந்து பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் நேற்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்திருப்பாங்க. நேற்று இன்விடேஷன் நினச்சிருப்பாங்களா நைட்டாக வந்துட்டு அது லஞ்ச் டைம் ஒரு அந்த டைமில் வந்துட்டு ஆஃப்டர்நூனே எல்லாருமே வந்து ரீச் ஆகிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அங்கங்கே பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் மேன் வந்தோன்னே வந்துட்டு நம்ம வந்து ஜேகே ஓட அப்பாவும் அண்ட் வந்துட்டு ஆரம்பம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு போயிட்டு அங்கே இருக்க பிஸ்னஸ் மேன்ஸில் வெல்கம் பண்ணி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சுகவான் வந்துட்டு ஜின்னு தான் வந்து நம்ம ஆரம்புக்கு வந்து கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இருக்க பிஸ்னஸ் மேன் கிட்ட பேசிட்டு அந்த மாதிரி வந்து கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தானே வந்துட்டு பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் மீட் பண்ணாங்க. ஸோ நல்லா பேசிட்டு அந்த மாதிரி வந்து டைம் போகுது. வீட்டில் ஒவ்வொருத்தராக வந்துட்டு அங்கே இருக்க வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அங்கங்கே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒரு டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. டைம் பார்த்தா ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தா வந்துட்டு நம்ம வந்து ஜின்னு தான் அப்படியே வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ வந்து நம்ம வந்து யோகா தான் என்னடா உன்னோட ஒய்ஃபை கூப்பிட்டு வரலையா, நீ மட்டும் தனியாக வந்திருக்கா, கூப்பிட்டு வந்திருக்கலாம்னு கேட்கும்போது நீ வேறு சும்மாடா, அவள் சும்மாவே கிளம்புவா, இதில் வேறு வந்துட்டு ரிசப்ஷன் வேறு, ஸோ வரதுக்குலாம் லேட் ஆகும், நீ சும்மா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதனால தான் நானே வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம வந்து ஆரம் எங்கேயோ பார்த்து ஸ்டாராக நின்றுட்டு இருக்காரு. இவன் என்ன எப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த சைடு நம்ம வந்து யூனா வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ யூனா வந்து தனியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து அது வந்து பார்த்து தான் நம்ம வந்து ஆரம் வந்து ஆன் பார்த்துட்டு நின்றுட்டுருப்பாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரிட்டியாக இருக்குது. நான் மேலே சர்ஃப் பண்ணுறேன்ல, ஸோ அந்த மாதிரி அவுட்ஃபிட் தான். நம்ம வந்து யூனா வந்து அப்படியே ஆரம்ப பார்க்க ஆரம் வந்து ஒரு மாதிரி அப்படி பிஸ்னஸ் மேன்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டு அவர் எப்படி பார்க்குறாரு ஒரு லுக்கு வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்துட்டு யூனாக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது. ஸோ வந்து இந்த காஸ்ட்யூம்லாம் வியர் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஷையாக இருந்தாலுமே ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த saree. ஸோ அப்படியே வந்துட்டு உள்ளே வராங்க.
அது சரி, அவன் அவன் ஆளை பார்த்துட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜின் வந்து சொல்லவும் நம்ம வந்து ஸ்ரீகா தான் சிரிச்சிட்ருக்காரு. ஸோ வந்துட்டு ரொம்ப அழகாக தான் இருக்கான், ரொம்ப நல்லா ரசிக்கிறான்டா இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆள் வரும்ல அப்போ பார்த்துக்கிறான்டா டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி சைடாக திரும்புறாரு. பார்த்தா வந்துட்டு யூனாக்கு பின்னாடியே வந்துட்டு நம்ம வந்து நிவி வந்துட்டு இருக்காங்க. யூனா ஹிரேண்டி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்களுமே வராங்க. அவங்களுமே வந்து யூனாவோட கை வந்து பிடிச்சிக்காங்க. வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நல்ல வேலை, நான் மட்டும் தனியாக போகணுமோன்னு நினச்சேன், வாடி வாடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுமே வந்து கை பிடிச்சிக்கிறாங்க. இருங்கடி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுமே பின்னாடி வராங்க. யாரடான்னு பார்த்தா நம்ம வந்து ஷா தான் வந்திருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே நம்ம வந்து ஜின்னா ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க வந்து இப்போ வரைக்குமே வந்து நம்ம ஷாவோட அவுட்ஃபிட்டை பார்த்துருக்க மாட்டார். நம்ம வந்து ஜின்னு ஒரே வீட்டில் தான் வந்துட்டு ஒரே ரூமில் தான் இருக்காங்க, பட் வந்து பார்த்ததில்ல. ஸோ வந்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜின்மே வந்து பார்த்துட்ருக்காரு. செம்ம ப்ரிட்டியாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து 3 வந்துட்டு கேர்ள்ஸுமே அப்படி நடந்து வர 3 பாய்ஸுமே வந்துட்டு அவங்க பண்ண ஒர்க்கையே மறந்துட்டு பேசிகிட்டு இருந்ததையும் மறந்துட்டு அப்படியே ஸ்டேர் ஆகி ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகி அட்மியர் ஆகி பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக 3 கேர்ள்ஸும் அப்படியே வாக் பண்ணி நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நேராக வந்துட்டு நம்ம வந்து ஷாதா ஜின்கிட்ட வந்து நிற்கிறாங்க. எப்படி இருக்குது மாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, ரொம்ப அழகாக இருக்கடி, சத்தியமாக செம்மையாக இருக்கடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம வந்து நிவி தான் வந்துட்டு யூனா வந்துட்டு நம்ம வந்து அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டு ஆரம் பார்க்குறாங்க. ஆரம் வந்து பார்க்குறாரு. ஆரம் பார்க்குறதுலே தெரிஞ்சிச்சு அந்த சாரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு ஷுகா தான், உனக்கு இந்த மாதிரிலாம் சேரீ வியோ பண்ண தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. தெரியுமே, அதனால தானே வியோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அழகாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து நிவியுமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வந்துட்டு அப்படி எல்லாருமே ஒரு மாதிரி அந்த பிளேஸ் கரண்ட்டாக ஒரு செகண்டில் வந்து சைலண்ட் ஆகுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஜேகேவும் வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டையும் அப்படியே ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரெட் கார்ப்பரேட் வச்சுருக்காங்க. அது மேலே அப்படியே நடந்து வராங்க பாரு, செம்ம அழகாக இருக்குது. 2 பேரும் அப்படியே வந்து ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, நான் 2 பேரோட காஸ்ட்யூமே மேலே ஷோ ஆஃப் பண்ணுறேன் அந்த மாதிரி தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி இப்படி நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து ஜேகேவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜேகேக்கு வந்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நம்ம ஸ்வீட்டி கூட நடந்து வருது. ஆனால் நம்ம ஸ்வீட்டிக்கு ஒரு மாதிரி லைட்டாக படப்படன்னு இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு பதப்பு. அவங்க வந்து ஒரு மாதிரி சின்னதாக நர்வஸோடு அப்படியே வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு முன்னாடி எல்லோரும் முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து ஜேகே ஆரமோட அப்பா தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இதுதான் என்னோட வந்துட்டு 2வது பையன் ஜியோன் ஜங்குக். ஸோ இவன் தான் இனிமேல் வந்துட்டு பிஸ்னஸ்லாம் பார்த்துக்க போகிறான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இதுதான் எங்களோட குட்டி மருமக அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஸ்வீட்டியும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸ்வீட்டுமே எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து அப்படி வந்து அவங்க அப்பாவுமே கொஞ்சம் நேரம் வந்து பேசிவிட்டு, ஸோ ஃபைனலாக என்னோட பையன் உங்ககிட்ட பேசுவான்னு சொல்லிட்டு மைக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஜேகே கொடுக்குறாங்க. ஜேகேவும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சின்ன ஸ்மைலோட அந்த மைக்கை வந்து வாங்குறாரு. நம்ம வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே சரி என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து நம்ம இவனோட பார்வை அப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆரம் மேலே வந்துட்டு இருக்குது. ஆரம் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து தம்பி பேச போகிறானே, என்ன பேச போகிறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு வந்துட்டு ஜேகே நர்வஸாக இருக்கிறத விட அவர் நர்வஸாக இருக்கார். ஃபஸ்ட் டைம் பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம வந்துட்டு ஆரமோட பதட்டத்தை பார்த்து நம்ம வந்துட்டு இவனை தான் ஒரு மாதிரி சின்னதாக சிரிச்சிட்ருக்காங்க. அந்த சைடு வந்து நம்ம வந்து ஜுகாவான் வந்து ஜின்னு தான் ஃபைனலாக பேச போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஷாவா ரொம்ப ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஜின்னோட பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஜின்னுமே ஹேண்ட்ஸை சும்மாலாம் இல்லையா, அவரை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. நம்ம வந்துட்டு நிவி தான் வந்துட்டு அப்படி ஷுகாவோட அந்த கோட் இருக்குல்லையா, அதோட அந்த இதை மட்டும் பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. கை பிடிக்கல, பெஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா, தெரிஞ்சுன்னா போட்டு தள்ளிடுவாங்கல்ல. ஸோ அவங்க அப்பாலாம் இங்கே தான் இருக்காரு, மழை தான் முடிச்சு விட்டிங்க போங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் இப்படி லைட்டாக பிடிச்சிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து அவருமே வந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹாய் எவ்ரிவான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா கூப்பிட்டதுக்காக எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, எங்களை ப்ளஸ் பண்ணுறதுக்காக வர்றதுக்கு. ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ அண்ட் சி இஸ் மை ஒய்ஃப் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணணும் அப்படியே வந்து ஸ்வீட்டி மேலே ஷோல்டர் கை போட்டு அப்படியே பக்கத்தில் எழுத்து நிற்க வைக்கிறாரு. நம்ம ஸ்வீட்டிக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டக் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க நம்ம வந்து ஜேகேவா. இப்போ வரைக்கும் இவர் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் வந்துட்டு அவர் அப்போ பேசினப்போ கூட வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும், நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாகவே இவ்வளோ நாள் இருக்குது அந்த மாதிரி தான் பேசியிருப்பாரு. பட் இப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்வீட்டியை வந்துட்டு தன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுறாரு. தங்களுக்கு எல்லாருமே கிளாஸ் பண்ணி வந்துட்டு கங்க்ராஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்வீட்டியும் வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஜேகேயுமே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவருமே அந்த பார்ட்டி வந்துட்டு என்ஜாய் பண்ண வந்து சொல்கிறாரு. சாங்ஸ்லாம் போகிறாங்க, செம்மையாக வந்துட்டு டான்ஸு அண்ட் வந்து பார்ட்டிஸ்லாம் போகுது. அங்கங்கே வந்து பிஸ்னஸ் மேன்ஸ்லையாக கொஞ்சம் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. அப்படி வந்துட்டு அந்த மொமெண்ட் வந்து போகுது. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஆரம் போயிட்டு எல்லா பிஸ்னஸ் மேன்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணு அவங்க வந்துட்டு நம்ம ஆரம் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹாய் ஆரம், என்ன ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் டைம் கூட ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் மீட் பண்ணோமே
அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் மறப்பேனா என்ன, லாஸ்ட் டைம் எவ்வளோ வந்துட்டு அந்த மீட்டிங் வந்து நல்லா போச்சு, தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் அந்த மீட்டிங்கில் இருந்தனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ரியலி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுமே வந்துட்டு இதில் என்ன இருக்குது, தேங்க்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனிவேஸ் நீங்கள் நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஸோ கங்க்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கங்க்ராஸ் சொல்லும்போது கை வந்து விஷ் பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த சைடாக வந்துட்டு இவனுக்கு வந்து செம்ம காண்டாகுது. இவனவும் முறைச்சி நின்றுட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து நம்ம வந்து நிவி வந்து நின்றுட்டுப்பாங்க. நிவியோட கை போட்டு அப்படியே வந்து மம்மிக்கிட்டு இருக்காங்க. நிவியா கை 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 கையடி 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 அப்படின்றாங்க. ஸோ வந்துட்டு மம்மி அவ்வளோ தைரியம் தான் அறிவில் உனக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நான் என்னடி பண்ணேன், என் கூட வாதா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆரம்பிக்கிட்ட பக்கத்தில் போய் நிறுத்திட்டு உனக்கு என்ன அப்படி இழிச்சிட்டு பேசணுன்ற, கை பிடிச்சி தான் பேசணுமா, கை பிடிச்சி தான் பேசணுமா, கை விட்டு பேசணும் உனக்கு அறிவில்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆரம் பக்கத்தில் நின்று திட்டிட்டு இருக்காங்க. ஆரம்புக்கு புரிஞ்சிருந்தா இவன் நம்மளை தான் திட்டாலோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கை எடுத்துட்டேன். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிரிச்சு தான் பேசணுமா, அப்படியே பார்த்தோன்னே வலியணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்ப திட்டாங்க. ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நான் அதை வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண அங்கேருந்து வந்து நைஸாக ஆயிடுறாரு. அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இவனுக்கு கொஞ்சம் நாச்சும் அப்படியே ரிலாக்ஸே ஆகுது. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு தான் அவர் விட்டா போதும் என்னன்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிடாரு. போயிட்டு வேற ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் இவனுக்கு ரிலாக்ஸ் ஆகுது. இப்போ எதுக்கடி என்ன திட்டினேன், நான் என்னடி பண்ணேன், உனக்கும் என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமி, வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போயிட்டு அவங்க சாப்பிட்டு என்ன மாமி ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நிவிக்கு ஒன்றுமே புரியல. நீயா வந்து என் கை பிடிச்சி முறுக்குனேன், ஏன்டி பண்ணேன்னு கேட்டோடனே பக்கத்தில் கூப்பிட்டு போயிட்டு வந்து திட்டினேன், உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஷுகா ஜின்னு ஜேகே எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கே சிரிப்பாக வருது. நம்ம வந்து இவனா வந்து கோவப்பட்டது பொசசிவானது என்ன, நம்ம தலை திரிக்க ஓடுனது என்ன, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அண்ணா பாவண்டானி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு இது போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஜேகே ஸ்வீட்டியோட ஷோல்டரில் கை போட்டவர் தான் இப்போ வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஸோ வந்து அவர் அப்படி என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுவார். ஒன்று ஷோல்டரில் கை வந்துட்டு போட்டிருப்பாரு, இல்லை ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பார்ட்டி ஃபுல்லாகவே அவர் அப்படி தான் சுற்றிட்டு இருக்காரு. ஸ்வீட்டுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா எடுத்து கொடுக்குறது, வந்துட்டு அவங்களுக்கு தான் கேக்கு இந்த மாதிரிலாம் ஐட்டம்லாம் பிடிக்கல, சாக்லேட்லாம் பிடிக்கும். அங்கே தான் வந்துட்டு நிறைய வச்சிருப்பாங்க இல்லையா, அதில் எடுத்து இந்த சாப்பிடு அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறது. அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கா. பிஸ்னஸ் மேன்ஸே யாராவது வந்து பேசினா கூட நம்ம ஸ்வீட்டோட கையை விடுறதா இல்லை, அவங்க அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஸ்வீட்டுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அவங்களுமே வந்துட்டு அடி சிரிச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு கேக் வந்து சாப்பிட்டுட்டு அப்படி வந்து நம்ம வந்து ஜேகே ரசிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு யார் இருந்தால் என்ன, உனக்கு என்ன தோணுது அதை பண்ணு, சாப்பிடணுமா சாப்பிடு, அவங்க வந்து நின்றா எங்கிட்ட தானே பேசுகிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, நீ சாப்பிட்டு கோவின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஷாதா மாமாவும் வர விட 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம் வா மாமான்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜின்னுமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு என்னெல்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நோ அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லை. பண்ணலாம் ஓகே பண்ணலாம் ஓகே பண்ணலாம் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் வருதே தவிர இல்லை வேண்டாம் அது பண்ண வேணாம் அப்படின்றது சொல்லவே மாட்டுறாரு. எல்லாத்துக்கும் ஓகே 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 மட்டும்தான். அவ்வளோ டோட்டலாக நம்ம வந்து வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டாரு. ஸோ இப்படி தான் போகுது. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஷுகான் வந்துட்டு நிவி சைடு காமிச்சோம் அப்படின்னா ஷுகா வந்து நிவி அப்பப்போ அப்படியே பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம வந்து நிவியுமே பார்க்குறது அந்த மாதிரி தான் போகுது. நம்ம வந்து இவனெல்லாம் சொல்லவே நான் அப்பப்போ என்ன ஃபுல் டைம் ஆரம்ப தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆரமாக வந்துட்டு எந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்கனாலும் அவ்வளோதான் அவருக்கு பயம் வந்துடுது. ஐயோ இவன் நம்மளை தான் திட்டினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா அப்படியே அந்த சைடு இந்த சைடு வந்துட்டு பொண்ணுங்க வந்தாலே அந்த சைடு இந்த சைடு ஓடிட்டு இருக்காரு. அவர் பேசினதே அந்த பிஸ்னஸ்க்காக தான் பேசியிருப்பாரு. பட் வந்து அதுவுமே வந்துட்டு நம்ம இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, பேசு, அதுக்கே வளைஞ்சு சிரித்து பேசிகிட்டு இருக்க, ஜஸ்ட் என்னென்னு கேட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துருப்பாங்க. இப்படி தான் அந்த ரிசப்ஷன் ரொம்ப அழகாக போகுது. நம்ம வந்து ஜேகே அண்ட் வந்து ஸ்வீட்டிக்கான உங்களோட விஷயம் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி அவங்கள விஷ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. நம்ம வந்து ஜேகேயோட மனசில் ஸ்வீட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் தெரியாது, ஸ்வீட்டியோட மனசில் ஜேகே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜேகேக்கு தெரியாது. பட் இன்றைக்கி இந்த ரிசப்ஷனால் வந்துட்டு நம்ம ஜேகேயோட மனசில் ஸ்வீட்டி இருக்காங்கன்னு ஸ்வீட்டிக்கும் தெரிஞ்சிச்சு. ஸ்வீட்டி வந்து நான் ரிசப்ஷனுக்கு உனக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன்னு சொல்லி திட்டும் போது ஸ்வீட்டோட மனசில் ஜேகே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் தெரிஞ்சிச்சு. இவங்க 2 பேரும் ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஜின்னு ஷாவும் வந்துட்டு அவங்களோட வந்துட்டு லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான விஷயம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.